ரிலேஷன்ஷிப் 90s வெர்சஸ் 2K. தூங்கி எழுந்ததும் மூஞ்சி கழுவுறோமோ இல்லையோ, வாட்ஸ்அப்ல, இன்ஸ்டாகிராம்ல, டெலகிராம்ல இப்படி ஏதாவது ஒரு ஆப்ல நமக்கு பிடிச்சவங்களுக்கு ஹாய் பேபி, ஐ லவ் யூ பேபி, குட் மார்னிங் பேபி இப்படியெல்லாம் ஈஸியா மெசேஜ் பண்ற ஒரு காலத்துல, இப்ப கண்ண மூடி நினைச்சா கூட ஒரு காலம் இருந்துச்சு. அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, அவ்வளோ ஈஸியா நமக்கு பிடிச்சவங்க கூட எல்லாம் பேசிறவே முடியாது. அவங்கள நேரா பார்க்கணும்னா கூட ஒன் டே வெயிட் பண்ணணும். அவங்க கிட்ட பேசணும்னா கூட ஈஸியா பேச முடியாது. தயங்கி தயங்கி தான் பேசணும். வேற யாரும் பார்த்துருவாங்களான்னு பயந்து பயந்து பேசணும். ஸோ அப்படி இருந்த ஒரு காலகட்டத்துக்கு நடுவுல இருந்த ஒரு லவ்வும், இப்போ 2K கிட்ஸுக்கு மத்தியில இருக்கிற ஒரு லவ்வும், இது 2ம் எப்படி இருக்குங்கிறத தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ரிலேஷன்ஷிப் 90s வெர்சஸ் 2K. ஃபர்ஸ்ட் விஷயம் கான்டாக்ட். அப்போலாம் கான்டாக்ட் கிடைக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அந்த பொண்ணுகிட்ட நம்பர் கேட்டா கூட அப்போலாம் வந்து டயல் பண்ணி பேசுவோம்ல. அந்த ஒண்ணு பட்டன் டயல் இருக்கும். இல்லாட்டி இந்த ரிங் டயல் இருக்கும். ஸோ அந்த மாரி ஒரு காலகட்டம். அப்போலாம் அந்த பொண்ணு வந்து நம்பர் ஈஸியா குடுத்துறாது. அந்த பொண்ணு வந்து தயங்கி தயங்கி தான் நம்பர் தரும். ஏன்னா, சப்போஸ் வேற யாராவது வீட்ல ஃபோன் அட்டெண்ட் பண்ணிட்டா பிரச்சனையா போயிடும் இல்லையா? ஸோ அந்த பொண்ணுகிட்ட அந்த நம்பர் வாங்குறதுக்கு அந்த பொண்ணு பின்னாடியே ஒரு 100 டைம் கெஞ்சணும். கெஞ்சி சுத்திட்டு அந்த பொண்ணு தயங்கி தயங்கி தான் நம்பர் குடுக்கும். அப்படியே அந்த பொண்ணு நம்பர் குடுத்தாலும், நம்ம அத வாங்கிட்டு போய் ஃபோன் பூத்துல தான் வந்து ஃபோன் பண்ணுவோம். எல்லார் வீட்லயும் அந்த ஃபெசிலிட்டீஸ் இருக்காது. ஈஸியா ஃபோன் பண்ற ஃபோன் எல்லாம் எதுவுமே இருக்காது. ஸோ வந்து பூத்துக்கு போய் அந்த ரூ. 1 போட்டு டயல் பண்ற ஃபோன் ஒண்ணு இருக்கும். ஸோ அதுல ரூ. 1 காயின் போட்டீங்கன்னா 3 நிமிஷம் வரைக்கும் பேசலாம். 180 செகண்ட். அது முடிஞ்சதும் அந்த கால் வந்து கட் ஆயிடும். ஸோ அந்த ரூ. 1 போட்டு அந்த நம்பர டயல் பண்ணி அப்படியே வெயிட் பண்ணணும். சப்போஸ் அவங்க வீட்ல வேற யாராவது எடுத்துட்டா பிரச்சனையா போயிடும். அவங்க மீறி வேற யாராவது எடுத்துட்டா கூட கட் பண்ணிட்டு, திரும்ப ரூ. 1 காயின வந்து போட்டு டயல் பண்ணும். அதுவும் வந்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு. ஏன்னா திரும்ப போட்டா அவங்களே பக்கத்துல இருப்பாங்க, எடுத்துருவாங்க. ஸோ வெயிட் பண்ணி அந்த ரூ. 1 காயின போட்டு டயல் பண்ணி அந்த பொண்ணு எடுத்து, அந்த ஹலோன்னு சொல்ற ஒரு வார்த்தைய கேட்கறதுக்கு உயிர் போய் உயிர் வந்துரும். ஆனா, அந்த வார்த்தைய அந்த பொண்ணு சொல்லும்போது ஒரு ஃபீல் வருமே, இது எல்லாமே ஒர்த்துங்க. பட் 2K கிட்ஸ நெனச்சு பாருங்களேன். கையில ஃபோன் இருக்கு. எனி டைம் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். எனி டைம் வந்து மெசேஜ் பண்ணலாம். எனி டைம் வீடியோ கால் வரலாம். எனி டைம் வந்து லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணலாம். ஸோ இப்படி எல்லா ஃபெசிலிட்டீஸும் ஈஸியா இருக்கு. இருந்துமே அவங்க ஒரு சின்ன லேட் ரிப்ளைக்கு சண்டை போட்டுக்கிறாங்க. நாங்கலாம் வந்து அந்த பொண்ணுகிட்ட ரிப்ளை வர்றதுக்காக காத்து கிடப்போம். 1 வாரம், 1 மாசம்லாம் வெயிட் பண்ணியிருக்கோம் அந்த பொண்ணு பேசுறதுக்காக. அந்த பேஷன்ஸ் எங்களுக்கு எப்பவுமே போனதே இல்ல. அந்த பொண்ணு மேல இருந்த அந்த பிரியமும் எங்களுக்கு குறைஞ்சதே இல்ல. ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ அந்த பொண்ண மீட் பண்றதுன்னா எப்படி தெரியுமா? உங்கள மாரி ஈஸியா நான் இங்க இருக்கேன் பேபி வந்துருன்னு சொல்லி அவள ஈஸியாலாம் மீட் பண்ணிறவே முடியாது. அந்த பொண்ணு வந்து எங்க காது படுற மாரியே அது ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் பேசும். "ஏய் நாங்க சண்டே வந்து கோயிலுக்கு போறோம்" அப்படின்னு. கோயிலுக்கு போறேன்னு மட்டும் தான் சொல்லும். அவ்வளோதான். அந்த ஊருக்குள்ள பார்த்தீங்கன்னா 2, 3 கோயில் இருக்கும். எந்த கோயில்னு தெரியாது. பட் எந்த டைமுக்கு போறாங்கன்னு மட்டும் தான் நமக்கு தெரியும். ஈவினிங் டைம்னு தெரியும் அவ்வளோதான். அதுக்கு என்ன பண்ணுவோம், சைக்கிள் எடுத்துட்டு ஊருக்குள்ள இருக்கிற எல்லா கோயிலுக்கும் சுத்துவோம். எந்த கோயிலுக்கு வெளியில அவங்க அப்பாவோட ஸ்கூட்டர் நிக்குதோ, அந்த கோயில்ல வந்து சைக்கிள பார்க் பண்ணிட்டு, உள்ள போயிட்டு சாமி கும்பிடுறதுக்காகலாம் இல்ல. அந்த பொண்ண பார்க்கறதுக்காக மட்டுமே. அந்த பேரண்ட்ஸ் கண்ணுல படாம ஓரமா நின்னுட்டு அந்த பொண்ண மட்டும் பார்ப்போம். ஸோ அவங்க பேரண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப உஷாரு. பார்த்துட்டாங்கன்னா, "ஓ! இந்த பொண்ணு பின்னாடி சுத்திட்டு தான் இருக்கான் போல" அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சுருவாய்ங்க. அதனால வந்து அந்த பொண்ணு நம்மளை பார்க்கணும். ஆனா அவங்க பேரண்ட்ஸ் பார்க்கக்கூடாது. அப்படி பயந்து, பயந்து, பயந்து பார்த்துட்டு இருந்த ஒரு காலகட்டம். பட் இப்ப இருக்கிற காலத்த நெனச்சு பாருங்களேன். அவங்க நெனச்சா வீடியோ கால் பண்ணிற முடியும். ஈஸியா லைவ் லொகேஷன் ஷேர் பண்ணி இங்க வந்துருன்னு சொல்லிற முடியும். ஈஸியா மீட் பண்ணிற முடியும். ஒரு பொண்ணுகிட்ட நாங்க வந்து பேசின ஒரு 1 மந்தோட கான்வோவ இவங்க 1 டேல பேசி முடிச்சுருவாங்க. அந்த காத்திருத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் 90s கிட்ஸோட லவ்வ வந்து அழகா காட்டுதுன்னு நான் நெனைக்கிறேன். 2வது விஷயம் டேட்டிங். தி அட்வென்ச்சரஸ் வெர்சஸ் ஏஸ்தெடிக்ஸ். ஒரு காஃபி ஷாப்க்கு போய் ஒண்ணா காஃபி சாப்பிடலாம்னு நெனச்சா கூட அதுக்கு 10 முறை பிளான் பண்ணணும். சித்தி கோயிலுக்கு போவாங்களா? சித்தப்பா வந்து ஊர்ல இருக்காரா? வெளியூர் போயிட்டாரா? மாமா லோக்கல்ல தான் இருக்காரா? இல்ல இந்த ஏரியாவுக்கு வருவாரா அடிக்கடி? ஸோ இந்த மாரி பார்த்து, பார்த்து பிளான் பண்ணி தான் போய் ஒரு இடத்துல வந்து ஈஸியா உட்காந்து காஃபியே சாப்பிட முடியும். ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடணும் 2 பேரும் ஒண்ணா உட்காந்து நெனச்சா கூட அவ்ளோ பயமா இருக்கும். யாராவது பார்த்துட்டா என்ன பண்றது? வீட்ல பிரச்சனை ஆயிடுமே! பசங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. பட் பொண்ணுக்கு வீட்ல ஏதாவது பிரச்சனை ஆயிடுமேன்னு பயந்து, பயந்து ஒவ்வொரு விஷயமும் பண்ணுவோம். பயந்து, பயந்து அதுக்கு தகுந்த மாரி பிளான் பண்ணுவோம். ஒரு பொண்ணு கூட மூவிக்கு போறதுக்கெல்லாம் பிளான் வந்து பல மாசங்கள் போய்க்கிட்டு இருக்கும். அது வந்து வீட்ல முன்னாடியே வந்து பொய் சொல்லி வச்சுருவோம். இந்த மாரி ஒரு கல்யாணம் வருதும்மா இந்த மாசம்.
நான் அப்போ வந்து போகணும்னு சொல்லிட்டு காலேஜை பங்க் அடிச்சுட்டு அந்த டைம்ல வந்து அந்த பொண்ணும் சேம்ல அதே அதே பையன் தான் அவங்க வீட்லயும் சொல்லியிருக்கோம். அதே மாரி லோக்கல்ல வந்து பார்த்தா மாட்டிக்கும். அதனால பக்கத்து ஊர்ல போயிட்டு, பக்கத்துல உட்காந்து கைய புடிச்சுட்டு படம் பார்க்கறது. ஸோ இந்த ஃபீல் வந்து 2கே கிட்ஸ்க்கு கிடைக்குமான்றது டவுட்டு தான். 2கே கிட்ஸ் எல்லாம் நெனச்சா டக்குன்னு அ புக் மை ஷோல வந்து டிக்கெட்ட புக் பண்ணிட்டு, வாடி அங்க போயிடலாம், வாடா அங்க போயிடலாம்ன்னு சொல்லிட்டு, மால்ல சுத்திட்டு ஈஸியா வந்துட்டு அ மூவி பார்த்துட்டு ஈஸியா வந்துடுறாங்க. அதே மாரி ஒரு காஃபி ஷாப்புக்கு போனா கூட எங்க போலாம்? ஓகே, இந்த இடம் வந்து இன்ஸ்டாக்கு ஒர்த்தியா இருக்கணும். ஃபோட்டோஸ் வந்து நல்லா வரணும். அந்த ஃபோட்டோஸ் எடுத்து டேட் நைட் கோல்ஸு, கப்புள்ஸ் வைப் இந்த மாரி ஹேஷ்டேக் எல்லாம் போடணும். 90ஸ் டேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிஷன் மாரி இருந்துச்சு. பட் 2கே கிட்ஸோட டேட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ ஷூட் மாரி இருக்கு. இது தப்பு கிடையாது. 2மே நல்லா தான் இருக்கு. பட் அந்த ஒரு வீட்ல பிடிபட்டா என்ன ஆயிரும் அப்படின்ற ஒரு பதட்டமும், அந்த ஒரு த்ரில்லும், அந்த பொண்ணு கைய புடிச்சுட்டு பக்கத்துல உட்காரணுங்கிறதுக்காகவே மாச கணக்குல வந்து பிளான் பண்ண அந்த ஒரு ஆர்வமும், அ அது வந்து 90ஸோட டேட்ல நான் வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயமா பார்க்குறேன். நெக்ஸ்ட் விஷயம் பிரேக்கப். த கிராண்ட் ஃபேர்வெல் வெர்சஸ் கோஸ்டிங். 90ஸ் எரால வந்து பிரேக்கப்ங்கிறது ஒரு யுத்தம் மாதிரி. ரொம்ப உடைஞ்சு போயிருவானுங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூடி வந்து அவன மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பானுங்க. தனியா விட மாட்டானுங்க. அத விட்டு வெளில வான்னு மச்சான்னு சொல்லிட்டு அட்வைஸ் எல்லாம் குடுத்துட்டு இருப்பானுங்க. சில பேர் கவிஞரா இருந்தா கவிதையா எழுதிட்டு இருப்பானுங்க. அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சோக சாங் போட்டுட்டு அதுக்கு அப்படியே வாழ்க்கையே பறி போயிடுச்சுடான்ற மாரி உட்கார்ந்திருப்பானுங்க. அந்த பிரேக்கப்லேருந்து வெளில வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சில பேர் இன்னுமே பிரேக்கப்லேருந்து வெளில வராம அந்த பொண்ணையே நெனச்சுட்டு இருக்கிறவன்லாம் எனக்கு தெரியும். இன்னும் இருக்கானுங்க கல்யாணம் பண்ணிக்காம. ஒரு பிரேக்கப்லேருந்து வெளில வர்றதே ஒரு வாழ்க்கை பாடமா கத்துட்டு வருவானுங்க. இப்ப 2கே கிட்ஸோட லவ் அண்ட் பிரேக்கப்ப நான் எப்படி பார்க்குறேன்னா, ஓகே பிடிக்கல. பிளாக் பண்ணிட்டு, லாஸ்ட் சீன் ஆஃப் பண்ணிட்டு, கான்டாக்ட்ட டெலீட் பண்ணிட்டு, வந்து பார்த்தீங்கன்னா, ஈஸியா மூவ் ஆன் ஆயிட்டு இந்த 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 பேர் இல்லைன்னா பரவால்ல. நம்ம அடுத்த சாய்ஸ் இருக்கு. அதுக்கு போலாம். ஆல்ரெடி பேக்கப் வச்சிருக்காங்க. அதுக்கு வந்து நெறைய ரிலேஷன்ஷிப் நேம்ஸ் எல்லாம் சொல்றானுங்க. பெஞ்சிங்கிறானுங்க, ஃப்ளிங்குங்கிறானுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, சிச்சுவேஷன்ஷிப்ன்றானுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ன்றானுங்க. இந்த மாரி வகை வகையா வச்சிருக்கானுங்க. 90ஸ் கிட்டுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட் என்னன்னு தெரியுமா? அந்த பொண்ணோட ரெக்கார்டு நோட் வாங்கி காப்பி பண்றது, அந்த பொண்ணோட ஹோம் ஒர்க்க வாங்கி காப்பி பண்றது, எக்ஸாம் ஹால்ல உட்காந்துட்டு அந்த பொண்ணோட வளையல வாங்கி சர்க்கிள் வரையறது, இதெல்லாம் தான் எங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்டாவே இருந்துச்சு. பட் இந்த காலத்துல ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ங்கிறது ஒரு ஓயோ லெவலுக்கு இருக்கு. பெஞ்சிங் சொல்லிட்டு நெறைய பேர உட்கார வச்சிருக்கானுங்க. பொண்ணா இருக்கட்டும், பையனா இருக்கட்டும். எனக்கு வந்து நீ இல்லாட்டி பரவால்ல. எனக்கு வந்து நெறைய சாய்ஸஸ் இருக்கு. நீ போனா கூட அப்படின்ற மாரி ஒரு செட் ஆஃப் பீப்பிள எனி டைம் வச்சிருக்காங்க. அத வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போதே ஓகேன்னு சொல்லிட்டு, உனக்கு குட் நைட் சொல்லிட்டு, அடுத்த ஆளுக்கு டெக்ஸ்ட் பண்ணி அப்படியே ஒரு எப்படி சொல்றது? எனி டைம் இவன நான் கழட்டி விட்டுட்டு நான் உன் கூட வந்துருவேன்ற மாரியே ஒரு செட்டப்லயே ஒரு சில பர்சன் அப்படியே வச்சிருக்காங்க. பொண்ணாவும் இருந்தாலும் சரி, பையனா இருந்தாலும் சரி இது நடக்குது. இவங்க கட் பண்ணி விட்டதும், அவன் டக்குன்னு வந்து இவங்க கூட மெர்ஜ் ஆயிடுறாங்க. இப்ப 90ஸ் கிட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, சண்டை வரும். சண்டை வந்து பேசாம இருப்போம். பேசாம இருந்தாலும் அந்த 10 நாள் கூட பேசாமலாம் இருந்திருக்கோம். ஆனா, அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர பத்தி ஒருத்தர் நெனச்சுக்கிட்டே இருப்போம். அப்போ வந்து அந்த எமோஷனல் அட்டாச்மென்ட் வந்து அதிகமா இருக்கும். அந்த பாண்டிங் வந்து அதிகமாயிட்டே போகும். ஒருத்தர பத்தி ஒருத்தர் நெறையா நெனச்சுட்டு இருப்போம். ஓகே, இந்த தப்பு நம்ம பண்ணியிருக்கோம். இந்த தப்ப எப்படி நம்ம சார்ட் அவுட் பண்றதுன்றத பத்தி நம்ம அ யோசிப்போம். இத எப்படி சரி பண்ணலான்றத பத்தி மட்டும் தான் யோசிப்போமே தவிர, இவங்க பேசலையா சரி ஓகே. அப்படியே கட் பண்ணி விட்டுட்டு அடுத்த ஆள பார்ப்போன்ற மாரி அ பண்ணது கிடையாது. இதனால தான் வந்து இவங்க லவ்ல அந்த எமோஷனல் பாண்டிங் ரொம்ப கம்மியா இருக்குன்னு சொல்லி நான் நெனைக்கிறேன். ஏன்னா வந்து எனக்கு ஆல்ரெடி பேக்கப்ஸ் நெறைய இருக்கு. நீ போனா போய்க்கோ அப்படின்ற இருக்கிற மென்டாலிட்டி எப்படி வந்து ஒரு ட்ரூ பாண்டிங்க வந்து உருவாக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஃபியூச்சர்ல அவங்க கல்யாணம் பண்ணிட்டு போனா கூட அந்த பாண்டிங் வந்து கரெக்ட்டா இருக்குமாங்கிறது வந்து எனக்கு டவுட்டு தான். ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு அ பஸ் ஸ்டாப் மாரி இருக்கு இவங்கள பொறுத்தவரைக்கும். ஓகே, ஒரு பஸ் போனா அடுத்த பஸ் வரும். அதுல ஏறி நம்ம போ வேண்டிய இடத்துக்கு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாரி. 90ஸ் கிட்ல வந்து பார்த்தீங்கன்னா 3 வகையான பசங்க இருந்தானுங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல். ஓகே, ஒரு புடிச்ச பொண்ண பார்த்தா லவ் பண்ணுவானுங்க. 2வது பசங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதே முரளி மாரி.
அவனுங்க வந்து பார்த்தீங்கன்னா, கடைசி முடியும் லவ் பண்ற பொண்ணுகிட்ட லவ்வே சொல்லவே மாட்டானுங்க. வாழ்க்கை பூரா அவளையே நெனச்சுக்கிட்டு இருப்பானுங்க. 3வது வந்து பார்த்தீங்கன்னா, மௌனம் பேசியதே சூர்யா மாதிரி. அவனுங்க வந்து பொண்ணுங்கள பார்த்தாலே பிடிக்காது. பொண்ணுங்க பேச்சு எடுத்தாலே அவனுக்கு பிடிக்காது. ஏதாவது பக்கத்துல உட்காந்து பொண்ண பத்தி பேசணும்னா எந்திரிச்சு போயிடுவான். அந்த மாரி மென்டாலிட்டில இருப்பான். நல்ல வேளை அவனுங்கலாம் அப்ப இருந்தானுங்க. இப்ப யோசிச்சு பாருங்களேன், இப்ப அவனுங்க இருந்திருந்தான், "மச்சான் எனக்கு பொண்ணுலயே பிடிக்கல மச்சான்னு" சொல்லியிருந்தா முடிஞ்சு போச்சு. "வா மச்சான், பி ப்ரவுட் மச்சான்னு" சொல்லிட்டு வானவில் கொடிய கையில குடுத்துட்டு போயிருவானுங்க. ஸோ 90ஸ் கிட் வந்து அப்படி இருந்தோம். 2கே கிட்ஸ பொறுத்தவரைக்கும் இவனுங்க யார பார்த்தாலும் ஒரே மாரி தான் இருக்கானுங்க. அவனுங்கள பிரிச்சு பார்க்கவே முடியல. எல்லா கேரக்டருமே எனக்கு தெரிஞ்சு ஒரே மாரி தான் தெரியுது. என் பார்வையில. தப்பா கூட இருக்கலாம். சாரி. சரி, இந்த விஷயம்லாம் பேசுனோம். சில விஷயம் சிரிக்கிற மாரி தான் இருக்கு. பட் 2கே கிட்ஸோட இந்த மென்டாலிட்டி வந்து சரியா? 90ஸ்லயும் 2கேலயும் மாறாம இருக்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து காதல். அது 2க்கும் பொதுவா இருக்கு. அதோட எமோஷனல் பாண்டிங்கும், அட்டாச்மென்ட்டும் கம்மியா இருக்கே தவிர, அந்த காதல் இருந்துகிட்டு தான் இருக்கு. பட் 2கே கிட்ஸ் வந்து அந்த அலட்சியமா பார்க்குற ஒரு விஷயம் ரிலேஷன்ஷிப்புக்கு கரெக்ட்டா? 2கேல இருக்கக்கூடிய அந்த இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன், எனக்கு நீ இல்லைன்னா பரவால்ல, எனக்கு ஆல்ரெடி நெறைய பேக்கப்ஸ் இருக்குன்னு நெனைக்கிற அந்த ஒரு மென்டாலிட்டி. ஸோ இது வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்ணுமானா, பில்ட் ஆகாது. ஓகே, ஒண்ணு போனா பரவால்ல, எனக்கு இன்னொன்னு இருக்குன்னு நெனைச்சீங்கன்னா, கடைசி முடிய நீங்க இப்படியே தான் இருப்பீங்க. உங்களால மாறவே முடியாது. டெக்னாலஜிஸ் வளர்ந்துட்டு இருக்கலாம். கம்யூனிகேஷன் டூல்ஸ் மாறிட்டு இருக்கலாம். பட் ஒரு உறவுக்கு தேவையான அடிப்படையான ஒரு விஷயம் என்ன? அந்த நம்பிக்கை, அந்த புரிதல், அந்த ஒருத்தங்களுக்காக இன்னொருத்தங்க தன்ன மாத்திக்கணும்னு நெனைக்கிற அந்த மென்டாலிட்டி. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஒரு அ ஸ்ட்ராங்கான உறவுக்கு பேஸா நான் பார்க்குறேன். அந்த சத்தமில்லாத அன்பு இருக்கு இல்லையா? அதாவது, "நீ போனா பரவால்ல, எனக்கு வந்து வேற ஒரு பேக்கப் இருக்குன்னு" நெனைக்கிற அன்புக்கு நடுவுல, உனக்கு குட் நைட் சொல்லிட்டு என்னால அடுத்தவன்ட்ட பேச முடியும்னு நெனைக்கிற ஒரு அன்புக்கு நடுவுல, "நான் உனக்காக வந்து எல்லாமே பண்ண ரெடியா இருக்கேன். எனக்கு நீ மட்டும் தான் வேணும். எனக்கு நீ மட்டுமே போதும்." அப்படின்னு நெனைக்கிற ஒரு அன்பு இருக்கு இல்லையா? அது வந்து ரொம்ப அழகான ஒரு விஷயம். அது அப்ப ரொம்ப இருந்துச்சு. இப்பவும் அது தேவைப்படுது. ஸோ இன்ஸ்டால வந்து ஸ்டோரி போடுறதுக்காக மட்டுமே லவ் பண்ணாதீங்க. லைக் அண்ட் ஷேர் பண்றதுக்கு மட்டுமே வந்து லவ் பண்ணாதீங்க. ஓயோ ரூம் போடுறதுக்கு மட்டுமே ரிலேஷன்ஷிப்ப யூஸ் பண்ணாதீங்க. உங்களோட பார்ட்னர் கிட்ட உண்மையான ஒரு பாண்ட கிரியேட் பண்ணுங்க. ஒரு அர்த்தமுள்ள உறவ உருவாக்குங்க. ஸோ இதெல்லாம் என்னோட தனிப்பட்ட கருத்து. தப்பா இருந்தா மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க. உங்கள அடுத்த வீடியோல நான் பார்க்குறேன். திஸ் இஸ் பாரதி கண்ணன் அண்ட் இட்ஸ் அப்லிஃப்ட் பை பிகே. தேங்க் யூ.